ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் நம்மளுடைய கிங்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதற்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் 10th முடிச்சிருக்கீங்க, என்ன குரூப் எடுக்கிறது, இல்லை நான் 12th முடிச்சிருக்கேன் அக்கா, இந்த மாதிரி நான் ஒரு குரூப் எடுத்திருக்கேன், அடுத்து என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். சில பேரண்ட்ஸ்க்கு கூட இருக்கலாம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இப்போ 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நல்ல மதிப்பெண்களை எடுத்திருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம். எனக்கு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஒரு நர்சிங் படிக்கணும், இல்லை ஒரு லேப் டெக்னீஷியன் படிக்கணும், ரேடியோகிராஃபர் படிக்கணும், இது மாதிரியெல்லாம் ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வரணும் அக்கா எங்களுக்கு அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம். நான் ஏன் மேக்ஸ் பயாலஜி ரெஃபர் பண்ணலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் பயாலஜி குரூப் டாக்டர்ஸ்க்கு நீடட். எனிவே இப்போ நீங்கள் டாக்டர் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் பயாலஜி எடுங்க. இல்லை நான் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வரணும், ஆனால் அது எந்த டாக்டர்ஸ் தவிர மற்ற எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் குரூப் எடுங்க. ஏன்னா நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பியூர் சயின்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ் பயாலஜி எடுக்கும்போது உங்களுடைய ஸ்கோர் என்ன ஆகும் அப்படின்னா டவுன் பண்ணிடும். அது எல்லாருக்கும் நல்ல மார்க் கிடைக்குமா? நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸ் 10th நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 12th மார்க்கே எடுத்திருக்க மாட்டாங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜி கைவிட்டுருச்சு, இல்லை மேக்ஸ் எங்களுக்கு சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை நிறைய நான் பார்த்ததுனால தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ 12th முடிச்சிருக்கேன், ஆனால் பியூர் சயின்ஸ் குரூப்பு நல்ல கட் ஆஃப் என்கிட்ட இருக்குது. ஆனால் இது கவர்மெண்ட்டில் போகிறதா இல்லை ப்ரைவேட்டில் போகிறதா? ஒரு சிலருக்கு தெரியவே தெரியாது கவர்மெண்ட்டில் இந்த மாதிரியெல்லாம் கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமாக கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன செய்யுது அப்படின்னா கோர்சஸ் இருக்குது. ஆனால் நல்ல கட் ஆஃப் வேணும், நல்ல மதிப்பெண்கள் வேணும். அதில் உங்களுடைய 4 சப்ஜெக்ட்லேயுமே நல்ல கட் ஆஃப் இருந்தால் 4 சேர்த்து தான் கட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. அதில் நல்ல கட் ஆஃப் இருந்துச்சு. அதுவும் ஒவ்வொரு காஸ்ட் வைஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா கட் ஆஃப் பிரிப்பாங்க. இப்போ பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு நல்ல சலுகைகளும் அதில் இருக்குது. இப்போது நான் ஜிஎன்எம் நர்சிங் படிக்கணும், எனக்கு நல்ல ஸ்கோப் இருக்கா ஃபாரினில், இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும், எனக்கு நல்ல ஸ்கோப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோப் இருக்குது. 2 கேட்டகரிஸ்க்குமே நல்ல ஸ்கோப் இருக்குது. இல்லை அக்கா அங்கே இப்போ ஜிஎன்எம் நர்சிங் ஒரு இது பண்ணுறதே இல்லை, பிஎஸ்சி தான் வேலிட் சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்படி இல்லைங்க, 2த்துக்குமே நல்ல ஸ்கோப் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சேலரிஸ் மட்டும்தான் என்ன செய்யுது அப்படின்னா டிஃபரில் இருக்குது. இப்போ சப்போஸ் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் இருப்பாங்க, நல்ல மதிப்பெண்கள் இருக்கும், கவர்மெண்ட்டில் ஜிஎன்எம் கிடைச்சிருக்கும், ஆனால் பிஎஸ்சிக்கு வெளியில் அப்ளை பண்ணால் அந்த மார்க்கு கட்டாயம் கிடைக்கும். ஆனால் அவ்வளோ அமௌண்ட் எங்களால் பே பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? அப்போ ஜிஎன்எம் படிக்கலாம். நானும் ஒரு ஜிஎன்எம் நர்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ இதில் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ஏதோ ஒரு நர்ஸ், நம்ம நர்ஸாக தான் ஒர்க் பண்ணுறோம், நல்ல ஸ்கோப் நமக்கு இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டில் பிஎஸ்சி நர்சிங் இருக்குதா அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. நான் படித்து முடித்து சவுதிக்கு வேலைக்கு ஒரு 6 மாதம் கழித்து தான் எனக்கு தெரியவே வந்துச்சு. கவர்மெண்ட்டில் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, கவர்மெண்ட்டில் அனஸ்தீஷியா டெக்னாலஜி இருக்குது, பிஎஸ்சி பிஃபார்ம் இருக்குது, டிஃபார்ம் இருக்குது, நிறைய இருக்குங்க அதில். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இப்போ பிஃபார்ம், டிஃபார்மு, டெக்னீஷியன்ஸு, அனஸ்தீஷியா டெக்னீஷியன்ஸு, ரேடியோகிராஃபி இந்த மாதிரிலாம் படிக்கிறீங்க, படிக்கலாம், ஆனால் தப்பு இல்லை. ஆனால் வெளிநாட்டுக்கு நம்ம வேலைக்கு வர முடியுமா அப்படின்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 500 நர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 ரேடியோகிராஃபர் தான் இருப்பாங்க. 2, 3, 4 இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க எப்போ ரிசைன் பண்ணுறாங்களோ, அதுவும் எல்லாரும் மொத்தமாலாம் ரிசைன் பண்ண மாட்டாங்க. ஒருத்தங்க ரிசைன் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்களை எடுப்பாங்க. அந்த டைமில் எப்படி நமக்கு வேகன்சிஸ் வரும் யோசித்து பாருங்கள். அப்போது நமக்கு நர்சஸ் கூட்டம் தான் என்ன செய்யுது அப்படின்னா அதிகமாக இங்கே தேவைப்படுது. லாட் ஆஃப் வேகன்சிஸ் நர்சஸ்க்கு தான் இங்கே என்ன செய்யுது அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. அது பிஎஸ்சியோ ஜிஎன்எம்மோ அது மேட்டர் இல்லை, ஆனால் நர்சஸ்க்கு இங்கே நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் நீங்கள் நர்சிங் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃப் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய காஸ்ட் வைஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத அதை போய் நீங்கள் கூகுளில் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரிலேட்டடான அத்தனைக்குமே என்ன செய்யுது அப்படின்னாக்கா, பிஎஸ்சி ரிலேட்டடான எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ ஜாப் படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டில் படிக்கிறதுக்கும் ப்ரைவேட் படிக்கிறதுக்கும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா சொல்கிறேன்.
ஸோ அந்த கட் ஆஃப் வைஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கும் ப்ரைவேட்டில் படிக்கிறவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கவர்மெண்ட்டில் இப்போ நீங்கள் ஜிஎன்எம்மோ பிஎஸ்சியோ படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தாங்க நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு 3.5 வருஷம் வந்து கவர்மெண்ட் காலேஜில் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்லாம் நான் வந்து படித்தது. டோட்டல் அமௌண்ட்டே எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸு, ப்ராக்டிக்கலு, அப்புறம் ஃபுட்டுக்குரிய ஃபீஸு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 கூட இருக்காது. சரிங்களா? அதுவே நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்குன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா இயர்லி வந்து நீங்கள் 1 lakhல வந்து 2 lakh வரைக்கும் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது ஜிஎன்எம்க்கு ஒரு கேட்டகரியாக இருக்கும், பிஎஸ்சிக்கு ஒரு கேட்டகரியாக இருக்கும். நான் ஒரு வேளை குறைவாகவும் சொல்லலாம். நான் ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் அதில் படிச்சுட்டு இருக்கிறவங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆகுது அப்படிங்கிறத வந்து அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மாதம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டைஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில். பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஜிஎன்எம்மாக இருக்கட்டும், நீங்கள் கவர்மெண்ட்டில் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் உண்டு, டாக்டருக்கும் உண்டு. அது மாதிரி வந்து அப்போது நமக்கு ஸ்டைஃபண்ட் கொடுத்து நம்மளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா படிக்க வைக்கிறாங்க கவர்மெண்ட்டில் வந்து. ப்ரைவேட்டில் வந்து நம்ம மணி கொடுத்து நம்ம வந்து படிக்கணும். ஸ்டைஃபண்ட் அப்படின்னா மணி நமக்கு வந்து மந்த்லி வந்து மணி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. இங்கே வந்து நம்ம ஹாஸ்டல் ஃபீஸு, ஃபுட்டுக்குரிய ஃபீஸு, எல்லாத்துக்குரிய ஃபீஸ் நம்ம தான் என்ன செய்யணும்னா பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸ் அது இது எல்லாமே உண்டு. ஆனால் கவர்மெண்ட்டில் அப்படி எதுவுமே கிடையாது. புக்ஸுக்கு நம்ம பே பண்ணி புக்ஸ் வாங்கிக்கணும், யூனிஃபார்முக்கு நம்ம பே பண்ணணும். இது மட்டும்தான். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து இது மட்டும்தான். எக்ஸாம் ஃபீஸ்ன்னு அப்படி ஒன்று இருந்த மாதிரி வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கம்மி அமௌண்ட்டாக இருக்கும், ரொம்ப கிடையாது. இது மட்டும்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்குமே என்ன செய்யுங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து. ப்ரைவேட்டில் படிக்கணும், இல்லை எனக்கு இந்த மார்க்கு கிடைக்கவே இல்லைங்க சிஸ்டர், எனக்கு கிடைக்கல, ஆனால் நர்சிங் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் என்ன செய்யுங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜுக்கு போங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து 12th படிச்சுட்டு இருக்கீங்க, நல்லா படிங்க, நிறைய மதிப்பெண்களை வந்து எடுங்க. அதில் வந்து ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம். நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் பிஎஸ்சி ரிலேட்டடான அத்தனையுமே வந்து. இனிமேல் வந்து ஜிஎன்எம்க்குரியது வந்து இன்னொரு 1 monthல வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் போயிட்டு உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும் நம்ம மார்க்குக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கட்டாயம் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் படித்து முடித்த பிறகு வந்து எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் வந்து எனக்கு வந்து 80% வந்து கட் ஆஃப் இருந்துச்சு. ஆனால் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மார்க்குக்கெலாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு, ஐயோ இதுக்கு நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா காட்ஸ் கிரேஸ் வந்து எனக்கு நல்லபடியாக முதல் நாள் இன்டர்வியூலேயே வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ நெகட்டிவிட்டிஸ் சொல்கிறவங்களை யாரையுமே என்ன செய்யறீங்க அப்படின்னா மைண்ட் பண்ணாதீங்க. உங்கள் மைண்டில் வந்து ஒரு தாட் இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு கிடைக்கும்னு சொன்னவங்க 100 பேர் இருந்தாலும் எனக்கு கிடைக்காதுன்னு சொன்ன ஒருத்தர் 2 பேர் நினச்சி தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா கவலைப்படுவேன். அது நம்மளுடைய மனித இயல்பு, அது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஆனால் நமக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது நமக்கு கட்டாயம் கிடைக்கும். நீங்களும் நானும் வந்து ரொம்ப இப்போ அது படித்தா அதுதான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலேயே நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா உட்காந்துட்டு இருப்போம். நம்ம ஃபேமிலியும் அதே மாதிரி. ஃபஸ்ட்டு நானெல்லாம் வந்து என்னுடைய நர்சிங் யூனிஃபார்ம் போடும்போது எங்கள் அம்மாக்கெல்லாம் நல்ல சந்தோஷம். எங்கள் அம்மா எங்களுடைய அண்ணன்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம். ஏன்னா நம்ம தங்கச்சியும் நர்ஸ் ஆகிட்டா, நம்ம பொண்ணு நர்ஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒவ்வொரு மந்த்லி வந்து விசிட்டர்ஸ் மாதிரி பார்க்க வரும்போது அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். நம்ம அந்த யூனிஃபார்ம் போட்டு நம்ம நிற்கிறத பார்த்தோன்னே செவிலியர்கள் வந்து தேவதைகள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அது அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். நம்மளை அவங்க பார்க்கும்போது நம்ம எந்த மாதிரி இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நமக்கு தெரியும். அதுதான் அது நம்மளுடைய இந்தியாவில் வந்து நம்ம ஃப்ராகெல்லாம் போட்டு சாக்ஸ்லாம் போட்டு ஷூலாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாக்ஸு ஷூவெல்லாம் போடுறது வந்து ஃபஸ்ட்டு டைம் நர்சிங் வரும்போது தான் நம்மளை மாதிரி ஆளுங்க. ஸோ நம்மளை மாதிரி மீன்ஸ் எப்படி சொல்கிறது 19s கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதுலேயே கூட சொல்லிக்கலாம். இங்கிலீஷ் மீடியமில் நம்மலாம் வந்து தமிழ் மீடியம் தான், நமக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஆனால் போக போக வந்து எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா பிக் ஆயிரும். ஜஸ்ட் ரொம்ப வந்து சீரியஸாக கொண்டு போகக்கூடாதுங்கிறத ஜஸ்ட் காமெடியாக சொன்ன விஷயங்கள் இது வந்து. அதனால் வந்து நிறைய நல்ல அனுபவங்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பலதரப்பட்ட மக்கள் கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பழகலாம். நிறைய புதுசான கேசஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். கவர்மெண்ட்டில் படிக்கும்போது நிறைய புது கேசஸ் என்ன செய்யும் அப்படின்னா வரும். உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்களே வென்ஃப்ளானு கத்திட்டு, யூரின் கத்திட்டு, ரைல்ஸ் டியூபு, அப்புறம் ஐசிடி, நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. உங்களை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா பண்ண வைப்பாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூச்சர் கூட உங்களை என்ன செய்வாங்கன்னா போட விடுவாங்க இஆர்லலாம் நின்னீங்க அப்படின்னாக்க.
அதுவே நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கு போகும்போது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. கவர்மெண்ட்டில் படிக்கிறவங்க வந்து வருஷத்தில் 3/4 இல்லைங்க, 100ல் 95% வந்து நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சைடு தான். ஃபுல் ப்ராக்டிக்கல் நமக்கு எல்லாமே அங்கே தான். நம்ம அங்கே படிக்கிறத வச்சு தான் நம்ம வந்து எக்ஸாமே எழுதுவோம். ஆனால் ப்ரைவேட்டில் படிக்கிறவங்களுக்கு வந்து படிக்கிறத வச்சு தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வருவாங்க. ரொம்ப கம்மி டேஸ் தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து இயர்லி 1 மந்த் 2 மந்த் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு சில மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களே ஓன் ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு 6 மந்த் ட்ரைனிங் வந்து உள்ளே கொடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தியரிட்டிக்கல் சைடு வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. நமக்கு இருக்கும், ஆனால் ஓரளவுக்கு இருக்கும். அதுதான் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேச வரல. இருந்தாலும் நம்ம 2 நர்ஸ் தான், 2 பேரும் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஆனால் குறைஞ்ச செலவில் வந்து நீங்கள் வந்து நர்சிங் படித்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆகி படிங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இந்த வீடியோ நிறைய பேரண்ட்ஸும் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு தெரியும். நிறைய பிள்ளைங்க வந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் பார்க்குறோமோ இல்லையா அக்கா, எங்களுடைய வீடியோஸ் வந்து எங்களுடைய பேரண்ட்ஸ் தான் பார்த்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோட கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதுக்காக வந்து தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுறாதீங்க. தேவையில்லாத கேள்விகள் வந்து அதாவது நம்மளுடைய ஜாப் ரிலேட்டடாக கேளுங்க. அதர் ஜாப்ஸ் ரிலேட்டட் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், தேங்க்யூ, see you.